உங்கள் தடயம்பாபு. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் 9 பேர் அந்த கட்சியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இன்னும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சி மற்ற சில கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 2 சீட்டு 2 அமைச்சரவை அப்படிலாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெறக்கூடியவர்கள் அனைத்து சாதியை சேர்ந்தவர்களாக அனைத்து சமுதாயத்துக்கும் ஒரு பிரதித்துவம் கொடுக்கிற அமைச்சரவையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவை இருக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கையாகும். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் அமைச்சரவையிலே வாய்ப்பளிக்க வேண்டும். அதே போல உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் உங்களுடைய அமைச்சரவையிலே வாய்ப்பளிக்க வேண்டும். இன்னும் எத்தனையோ சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு சாதிக்குமான 1-2 பிரதிநிதிகள் அடங்கிய அமைச்சரவைகளை நீங்கள் அமைக்க வேண்டும். அந்த அமைச்சரவையில் அவர்களுக்கு உண்டான ஒரு பங்களிப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று பல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதை மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் கூட உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தேர்தலிலே போட்டியிடுவதற்கு அதிகமான வாய்ப்புகளை அவர்கள் வழங்குவதில்லை. அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட அந்த ஆளுங்கட்சி வரிசையில் இருந்தாலும் கூட அந்த உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் அதுக்கு உண்டான ஒரு பிரதிநிதித்துவத்தை இதுவரைக்கும் யாரும் அளிக்கவில்லை. எனவே அந்த குறையை போக்குகிற வகையில் உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் உங்கள் அமைச்சரவையிலே உரிய பங்களிப்பையும் ஒரு பிரதிநிதித்துவத்தையும் நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்பது அந்த உடையார் சமுதாயம் பார்க்ககுல சமுதாய மக்களினுடைய பெரும்பான்மை மக்களினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாகும். இதையும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் மிக கவனத்தோடு இதை நீங்கள் பரிசீலித்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு உரிய வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று பலரும் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கேட்கலாம், ஏன் ஆதவ் அர்ஜுனா லீமா ரோஸ் கிறிஸ்டின் உடையாரு அவங்க மருமகன் தானே சொல்லலாம். இல்லை, ஆதவ் அர்ஜுனா திருச்சி ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். மார்டின் இருக்காங்களே, லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் உடையார் கிறிஸ்டின் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதற்காகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அவருடைய மருமகன் தான் ஆதவ் அர்ஜுனா, அவர் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆகவே அதையெல்லாம் கடந்து உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை அளிக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் யாரெல்லாம் மைனாரிட்டி ஜாதி என்று சொல்கிறார்களோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு உரிய பங்களிப்பை நீங்கள் வழங்க வேண்டும். உங்கள் அமைச்சரவையிலே வன்னியர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தையும் நீங்கள் வழங்க வேண்டும். அனைத்து சாதிக்குமான ஒரு அமைச்சரவையாக உங்கள் அமைச்சரவையிலே அனைத்து அமைச்சர்களும் இடம்பெற வேண்டும் என்பது பலரின் கோரிக்கை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய கோரிக்கையாகும். முதல்வர்களே, செய்வீர்களா?